வணக்கம், இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி. 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் வந்து லாஸ்ட் சாப்டர் ப்ராபபிலிட்டி. ஸோ லாஸ்ட் சாப்டர் ப்ராபபிலிட்டியில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த சம்ஸ் வந்து நமக்கு வந்து கேஸ் பேஸில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸில் வரும். ஸோ இதில் கேஸ் பேஸில் கேட்டாங்கன்னா அனலைஸ் பண்ணி we have to ஆன்சர். கொஸ்டின் மட்டும் தான் பெருசாக இருக்கும். நம்ம வந்து கொஸ்டினை நல்லா வந்து ரீட் பண்ணிட்டு we have to understand and get the information. ஸோ அதே வந்து 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் அவங்க வந்து ஈவெண்ட் என்னன்னு சொல்லிடுவாங்க. ரெண்டாவது லைனில் நமக்கு அதுக்கான கண்டிஷன் என்னன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதை வந்து நமக்கு ரெசிப்ரோக்கலாகவும் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைனில் வந்து கண்டிஷன் கொடுக்கலாம், செகண்ட் லைனில் வந்து என்னது ஈவெண்ட்டை கொடுக்கலாம். ஸோ நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது வந்து கொஸ்டின் வந்து பெருசாக இருக்குன்னு பயப்படாமல் நம்ம ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணணும். ரீட் அவுட் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட என்சிஆர்டி புக்கை வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்கறது வந்து 2 எக்ஸாம்பிள் பேஸ் தியரம் பேஸ் பண்ணி. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஈவெண்ட் ஈக்குவலாக இருக்கு, கண்டிஷன் டிஃபரெண்டாக இருக்கு அப்படின்னா எப்படி போடுறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டும் டிஃபரெண்டாக இருக்கு, கண்டிஷனும் டிஃபரெண்டாக இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி போடுறோம். ஸோ பேஸ் தியரத்தில் மொத்தம் 4 கான்செப்ட் வரும். நான் இந்த வீடியோவில் 2 கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் ஃபர்தராக வந்து இன்னொரு 2 கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, புக் எடுத்துக்கிறீங்க. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 9.3 பேஸ் தியரம் அப்படிங்கிற 9.3. அதில் வந்து கொஸ்டின் நம்பர் 6 and 7 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா அதான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது வந்து நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 6 அப்படிங்கிறது வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் ரீட் பண்ணுற பாருங்க. அதில் வந்து there are 3 coins கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 1 is 2-headed coin and another one is biased coin. தேர்ட் ஒன் இஸ் அன்பியாஸ்டு காயின். இப்போ நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 2-headed காயின் ரெண்டு பக்கமே வந்து நமக்கு வந்து என்னது 2 ஹெட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே வந்து எனக்கு வந்து பயாஸ்டு அப்படிங்கிறதுல அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 75% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா அன்பியாஸ்டு காயின். அதில் ஒரு பக்கம் ஹெட் இன்னொரு பக்கம் நீங்க டெய்லிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ அது வந்து 1/2% 1/2 அப்படிங்கிற மாதிரி ப்ராபபிலிட்டி. ஏன்னா NP by NPS அப்படிங்கிற நம்ம வந்து சின்ன கிளாஸ்ல பார்த்த மாதிரி 1/2 அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மொத்தம் 3 ஈவெண்ட் இருக்கு இல்லையா. இந்த 3 ஈவெண்ட்டுமே ஈக்குவல் ஈவெண்டா சார்? ஆமா, ஈக்குவல் ஈவெண்ட். என்ன ரீசன்னா there are 3 coins. அப்போ 3 காயின்ஸ் அப்படிங்கும்போது அதில் ஒரு ஈவெண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதில் வந்து ஈவெண்டா சொல்லும் போது எப்படி சொல்லிக்கலாம்னா, நமக்கு இந்த சம்ம பொறுத்து நான் ஈவெண்ட் டேட்டா மட்டும் டேரக்டா எழுதுறேன். E1 அப்படிங்கிறது நமக்கு வந்து 1/3 தான். E2 அப்படிங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/3 தான். நெக்ஸ்ட் E3 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1/3 தான். சோ இது எல்லாமே ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறதுக்காண்டி we have to say P of E1, P of E2, P of E3. E1 அப்படிங்கிறது 2-headed காயின், அப்போ 1/3. E2 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பயாஸ்டு அப்படிங்கும்போது அது வந்து 1/3. E3 வந்து அன்பயாஸ்டு அப்படிங்கும்போது 1/3. ஏன்னா 3 காயின் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் கண்டிஷன் எழுதும் போது எப்பவுமே வந்து P of A bar E1 அப்படின்னா அந்த கண்டிஷனை நீ யூஸ் பண்ணணும். ஸோ 2-headed காயின் அப்படின்னா சிங்கிள் காயின் அர்த்தம். அப்போ அந்த கண்டிஷன் நீங்க இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து 1 அப்படிங்கிறத வருது. ஸோ P of A bar E1 வேல்யூ வந்து 1 காயின் அப்படிங்கும்போது we have to say it is a 1. நெக்ஸ்ட் P of A bar E2. A bar E2க்கு அவங்க வந்து 75% கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல கொடுத்தாங்கன்னா we have to write it as 75/100. 75/100 நீங்க மினிமைஸ் பண்ணீங்கன்னா it will become 3/4. நெக்ஸ்ட் P of A bar E3. E3 is unbiased coin. ஆல்ரெடி சொன்னேன், unbiased coinக்கு டைரக்டாவே நீங்க கண்டிஷன் வந்து 1/2 எடுத்துக்கலாம். சோ இப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து அந்த ஈவென்ட், அந்த பக்கம் இருக்கிறதா கண்டிஷன். யூசிங் பேஸ் தியரம் அப்படினீங்கன்னா பேஸ் தியரம் பொறுத்தவரைக்கும் இப்போ क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஈவென்ட் கேட்டிருக்காங்களா, ரெண்டாவது ஈவென்ட் கேட்டிருக்காங்களா, மூணாவது ஈவென்ட் கேட்டிருக்காங்களாங்கறத லாஸ்ட் லைன் ஆஃப் தி क्वेश्चन நீங்க படிச்சீங்கன்னா you have to understand easily. இப்போ நான் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. What is the probability that it was a 2-headed coin? இப்போ நம்ம 2-headed காயின்ங்கிறது என்னன்னு வச்சிருக்கோம், E1 வச்சிருக்கோம். அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது E1. சோ இப்போ சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இந்த கண்டிஷன் எழுதிட்டீங்கன்னா we want to find P of E1 bar A. அது ரெசிப்ரோக்கலா எழுதினா போதும். சோ இதுக்கு எப்படி சார் எழுதணும் அப்படின்னா நியூமரேட்டர்ல அந்த ஈவென்ட் மட்டும் தான் வரும், டினாமினேட்டர்ல எல்லாமே வரும். என்ன ரீசன், நமக்கு N of A அப்படிங்கிறது நம்மளோட சான்ஸ், N of S அப்படிங்கிறது நம்மளோட டோட்டல் சாம்பிள். சோ அப்ப டோட்டல் சாம்பிள் அப்படிங்கிறது என்ன பெஸ்டா வரும். சரியா? அப்ப இந்த 3 ஈவென்ட்டுமே கீழ வரும். நியூமரேட்டர்ல நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் வரும். அப்படியே ரெசிப்ரோக்கலா நீங்க எடுத்துக்கலாம். சோ P of A bar E1 into P of E1 divided by P of A bar E1 into P of E1 plus P of A bar E2 into P of E2 plus P of A bar E3 into P of E3. சோ இப்போ நமக்கு வந்து நியூமரேட்டர்ல டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்துரும். மேல வந்து நியூமரேட்டர் என்ன சாய்ஸோ அது வந்துரும். சோ இப்போ நமக்கு அந்த வேல்யூஸ் நம்ம மேல வந்து நம்ம போட்டுருக்கோம் இல்லையா, அதை நீங்க கரெக்ட்டா எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். சோ 1 into 1/3 again 1 into 1/3 P of A bar E2 வந்து 3/4 3/4 into 1/3 again P of A bar E3 வந்து 1/2 into 1/3. ஓகே, சோ அப்ப நமக்கு என்னன்னா இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணனும். we are math students. சோ சிம்பிளிஃபை பண்றது நம்ம ஈஸியா எடுத்துக்கிறோம். சோ 1/3 plus
3 3 கேன்சல் ஆயிரும். ஸோ 1/4 1 into 6 வரும். இப்போ நமக்கு வந்து 3 4 6 டினாமினேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டர் 3 4 6 இருந்தா நமக்கு ஈஸியா கால்குலேட் பண்றதுக்கு 12 வந்து நம்ம என்னது எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ 12 வரணும் அப்படிங்கும்போது நம்மளோட பார்ட் எப்படி பிரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் 1/3 நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும். இதை வந்து நம்ம 12 வர மாதிரி பார்க்கணும். ஸோ மேல நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்றோம் 4 ஆல. ஸோ 4/12 இது வந்து 3/12 எகைன் 2/12. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருந்தா நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 4 + 3 7 7 + 2 வந்து 9/12. 9/12 சிம்பிளிஃபிகேஷன் சொல்லுங்க சார்னா 1/3 × 3/4 வரும். சரியா? அதை நீங்க மேல கொண்டு வரும்போது 4/3 எழுதிக்கலாம். ஸோ இப்போ டைரக்ட் ஆன்சர் என்னன்னா 4/9. அப்ப நம்மளோட ஆன்சர் அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் an even 1 அதோட ஆன்சர் என்னன்னா 4/9 அப்படிங்கறத முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா ப்ராபபிலிட்டியை பொறுத்தளவுக்கு ஆன்சர் வந்து 0 ல இருந்து 1 குள்ள தான் வரணும். சோ நமக்கு 4/9 வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது 0 பாயிண்ட் சம்திங் தான். அப்ப நம்மளோட ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறது நீங்களே வந்து என்னது கெஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் சேம் ஈவென்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபார் டிஃபரெண்ட் ஈவென்ட் அப்படிங்கறது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். சோ இத நான் ரப் பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா டிஃபரெண்ட் ஈவென்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கும். அதில் மெயினாக வந்து நமக்கு வந்து an insurance company issued 2000 ஸ்கூட்டர் டிரைவர்ஸ். இப்போ நான் வந்து இதை வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எழுதிக்கிறேன் முதல்ல. அதாவது ஸ்கூட்டர் டிரைவர் அப்படிங்கிறது நான் E1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸ்கூட்டர் டிரைவர் SD அப்படிங்கிறது ஸ்கூட்டர் டிரைவர். நெக்ஸ்ட் வந்து E2 அப்படிங்கிறது நான் என்ன எடுத்துக்கிறேன்னா கார் டிரைவர். அப்போ நம்ம வந்து அதை என்ன சொல்லிக்கலாம்னா CD அப்படின்னு சொல்லிக்கலாம். மூணாவதா அவங்க சொல்றது E3 அப்படிங்கிறது வந்து ட்ரக் டிரைவர். சோ இப்போ என்னன்னா 3 டைப்ஸ் ஆஃப் டிரைவர்ஸ் ஆர் தேர். அப்ப நமக்கு டோட்டலா என்ன சார்னா அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ண முடிஞ்சது அவ்வளவுதான். சோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூட்டர் டிரைவர் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்றது வந்து 2000 மெம்பர்ஸ். அதே வந்து எனக்கு வந்து கார் டிரைவர் அப்படின்னு சொல்றது வந்து 4000 மெம்பர்ஸ். லாஸ்டா வந்து ட்ரக் டிரைவர் அப்படின்னு அவங்க சொல்றது 6000 மெம்பர்ஸ். இப்போ நம்ம இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ N(s) அப்படிங்கிறது 2000 4000 6000 அப்படின்னா டோட்டலா வந்து என்னது 12000. இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா டிஃபரெண்டா இருக்கு. இப்போ E1 E2 E3 எல்லாமே வந்து டிஃபரெண்ட். இப்போ போன சம்ல வந்து பாத்தீங்கன்னா E1 E2 E3 ஓட வேல்யூ வந்து நம்ம 1/3 எடுத்துட்டோம். அப்போ அது சேம் ஈவென்ட். இங்க வந்து எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ப்ராபபிலிட்டில 10th ஸ்டாண்டர்ட் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, P of A is equal to N of A by N of S. அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு P of E1 அப்படிங்கிறது என்ன வரும்னா 2000 by 12000. அப்போ நம்ம சிம்பிளா வந்து 3 3 zeros கேன்சல் பண்ணீங்கன்னா 1/6. நெக்ஸ்ட் P of E2 என்ன சார் வரும்? அதே பாருங்க 4000 by 12000. அப்ப நமக்கு 4000 by 12000 என்ன ஆயிரும் 1/3. நெக்ஸ்ட் P of E3 6000 by 12000. அப்ப நமக்கு என்ன சார் வரும் 6/12 அப்படிங்கும்போது we have to say it is 1/2. சோ நமக்கு இது மூணு தான் ஈவென்ட் இப்போதைக்கு. அப்ப இப்போ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இது வந்து டிஃபரெண்ட் ஈவென்ட். இப்போ டிஃபரெண்ட் ஈவென்ட்க்கு என்ன சார் கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதையுமே நீங்க வந்து கொஸ்டின்ல செகண்ட் லைன் நான் சொன்னேன் இல்லையா, கொஸ்டின் பெருசா இருக்கும். கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈவென்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது லைன் என்னன்னு நீங்க படிச்சீங்கன்னா உன்னோட கண்டிஷன் என்னங்கிறது ஈஸியா கோ த்ரூ பண்ணலாம். சோ செகண்ட் லைன் ஆஃப் த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா the probability of accident are 0.01 0.03 0.15. சோ நமக்கு வந்து 0.01 அப்படிங்கறத நீங்க இதுக்கு நேராவே எழுதிக்கீங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. A bar E1. அப்போ நமக்கு வந்து 0.01 அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/100 கன்சிடர் பண்ணலாம். 0.01 மீனிங் என்ன பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. சோ we have to write it as 1/100. அதே வந்து P of A bar E2 0.3% கொடுத்திருப்பாங்க 3/100. அதே வந்து P of A bar E3 0.15 கொடுத்திருப்பாங்க 15/100. உனக்கு சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா நீ சிம்பிளிஃபை பண்ணிக்க, இல்ல பண்ணல சார் அப்படியே வச்சுக்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால்குலேஷன் போடும்போது நமக்கு வேல்யூஸ் ஈஸியா தான் இருக்கும், அப்படியே போட்டுக்கலாம். சரியா? சோ இப்போ வேணா கூட நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கிங்க. ஃபிஃப்த் டேபிள்ல கேன்சல் ஆகும் 3/20 அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க. இப்போ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கரெக்டா கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஈவென்ட், ரெண்டாவது வந்து என்னது கண்டிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன தேர்ட் லைன் படிச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்னு சொன்ன போன வீடியோல தேர்ட் லைன் படிச்சா நமக்கு வந்து என்னது என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ தேர்ட் லைன் நான் படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா find the probability that it will be a scooter driver. இப்போ நம்ம ஸ்கூட்டர் டிரைவர்ங்கிறது எந்த ஈவென்ட் எடுத்துக்கோம் E1 எடுத்துக்கோம். அப்போ நம்ம E1 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ E1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பேஸ் தியரம் யூஸ் பண்ணுங்கிறத நம்மளா வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து கண்டிப்பா டெஃபினட்டா என்னது பேஸ் தியரம் தான் யூஸ் பண்ணணும். சோ இப்போ நீங்க வந்து E1 அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா E1 bar A. அப்ப E1 bar A அப்படிங்கும்போது மேல N of A என்ன வரும் P of A bar E1 into P of E1. அதுக்கு அடுத்து கீழ வந்து மூணுமே வரணும் இல்லையா டோட்டல். அப்ப A bar E1 P of E1 அப்புறம் P of A bar E2 P of E2. நெக்ஸ்ட் P of A bar E3 P
P of E3. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான். எப்படி அப்ளை பண்ணுறீங்க? 1/6, அதாவது இது வந்து ஈவெண்ட், அது வந்து கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வரணும். ஸோ 1/100 into 1/6, கீழே வந்து 1/100 into 1/6 plus 3/100 into 1/3, 3/20 into 1/2. வேல்யூ அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணணும். வேல்யூ மாற்றி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃப்ராக்ஷன் டேர்ம் மாறி போயிடும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 1/600 நியூமரேட்டர் இன்டு நியூமரேட்டர், டினாமினேட்டர் இன்டு டினாமினேட்டர். சரியா? சோ அப்போ நமக்கு வந்து கீழே வந்து என்ன வந்துரும்? 1/600 பிளஸ் இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து டைரக்டா வந்து 1/100 வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3/40 வரும். சரியா? இப்போ உனக்கு வந்து எப்படி வந்து எல்சிஎம் எடுக்கணும்? போன சம்ல வந்து எனக்கு வந்து 3, 4, 6 அப்படிங்கிறது சின்ன நம்பரா இருந்தது. எல்சிஎம் ஈஸியா எடுத்தோம். இங்க நமக்கு எல்சிஎம் வந்து கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்குங்காட்டி நம்ம ரெண்டு டேர்மா சால்வ் பண்ணிக்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணும் சார்? 1/600 அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ஈஸியா வந்து என்னது 600 மாத்தலாம். அப்போ நமக்கு வந்து 1/600, அது 600 வரணும்னா 6/600 பிளஸ் 3/40 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து ஆன்சர் நீங்க கொண்டு வரீங்கன்னா 1/600 டிவைட் பை இது வந்து 7/600 பிளஸ் 3/40. இப்போ நமக்கு என்ன வந்துரும்? 1/600 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை எதுவும் பண்ண முடியாது. 4 7s are 28 இல்லையா? ஸோ 280, 6 3s are 18, அந்த 2 0 சேர்த்திக்கீங்க. கீழே 6 4s are 24, 3 0 சேர்த்திக்கீங்க. எவ்வளவு ஜீரோஸ் இருக்கோ அந்த ஜீரோஸ் ஈஸியா போட்டுக்கலாம். ஸோ இதில் கால்குலேஷன் கொஞ்சம் வைடா போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது பரவாயில்ல. நமக்கு வந்து என்னன்னா கால்குலேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் பார்த்தா போதும். ஜீரோஸ் இருந்தால் கடைசியில் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து 1/600 நியூமரேட்டர். டினாமினேட்டர் இப்போ நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 1800 + 280 அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆயிரும்? 1800 ஒரு 280 எழுதுறேன். அப்போ நமக்கு என்னது? 8 10 2080. ஸோ 2080/24,000. இப்போ இந்த இடத்துல கேன்சல் பண்றதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. 1/600 into directly reciprocal. ஸோ 24,000/2080. ஃபர்ஸ்ட் உன்னோட ஒர்க் என்னன்னா ஜீரோஸை கேன்சல் பண்ணிடணும். 2 0 2 0, இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன சார் இருக்கு? மேல 24 இருக்கு, கீழே வந்து 6 × 208 இருக்கு அப்படின்னாங்கன்னா 6th டேபிள்ல 24 கேன்சல் ஆகும் 4 டைம். ப்ராப்ளம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் 4th டேபிள் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். 4th டேபிள்ல லாஸ்ட் 2 டிஜிட் என்னது? 4th டேபிள்ல டிவிசிபிள் ஆனா கண்டிப்பா அந்த நம்பர் என்னது? டிவிசிபிள் ஆகும். 08 வந்து 4th டேபிள்ல டிவிசிபிள் ஆகும் இல்லையா? அப்ப நம்ம டிவிசிபிள் பண்ணா இது வந்து 52 டைம்ஸ். So we are write it as 1/52. இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன சார்? P of E bar A1 is equal to 1/52. இதுவும் போன சம் நான் சொன்ன மாதிரியே தான். ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் 0ல இருந்து 1க்குள்ள வரணும். சோ நியூமரேட்டர் கம்மியா இருக்கு, டினாமினேட்டர் ஜாஸ்தியா இருக்கு, நம்ம ஆன்சர் கரெக்ட். சோ யூ ஹேவ் டு சாட்டிஸ்ஃபைட். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் சொன்ன ரெண்டே கான்செப்ட் என்ன? ஒன்னு வந்து சேம் ஈவென்ட், இன்னொன்னு வந்து டிஃபரெண்ட் ஈவென்ட். ரெண்டு எக்ஸசைஸ் நம்ம எடுத்து போட்டுருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி பாருங்க. Thank you for attending the class. Thank you.